நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது சற்று முன் அறிவிப்பை பார்க்கலாம். உண்மையாலுமே ஈரானே பாத்தீங்கன்னா இதுல ஷாக் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த போராட்டம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க தண்டனையாக சுட்டு நிறைய பேர்த்த பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை தூக்குல போட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் நேத்து கூட ஒரு 750 பேர்த்த தூக்குல போடுறதா இருந்துச்சு. ஆனா அதை வேண்டான்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்காலிகமா நிறுத்தி இருந்தாங்க. ஆனா அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஈரான் இன்னும் அவங்களுடைய வாயால சொல்லல. ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வேணா அதுக்கு நான் தான் காரணம், என் பேச கிட்டதான் அவங்க நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரை விட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த தூக்குல போட்டாங்களே அவங்கள சொல்லல, இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக போலீஸ் சுட்டு பிடிச்சாங்க பாருங்க, அதை இறந்துருப்பாங்கல்ல, அந்த இறந்து போனவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டத்துடைய ரிப்போர்ட்ல தான் தெரியுது அவங்க சுட்டிருக்கக்கூடிய புல்லட் அப்படிங்கிறது ஈரானுடைய கவர்மெண்ட் எதை சப்ளை பண்ணுதோ அது இல்லாம இந்த கூலிப்படைகள் மூலமாக முக்கியமாக இந்த இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய புல்லட் தான் அவங்களுடைய உடல்ல இருந்து கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம சுட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுல இருந்ததெல்லாம் நிறைய பேர் இஸ்ரேலுடைய மொசாட் நம்மளுடைய பொதுமக்களை சுட்டிருக்காங்க. நாம சுட்டது எல்லாமே உண்மையாலுமே மொசாட்டுடைய கைகூலிகள் தான். அது இல்லாம இறந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் நாம தெரியாம சுட்டது கிடையாது. அது இஸ்ரேல் ஆள் வச்சு சுட்டிருக்காங்க. நாட்டுக்குள்ள கலவரம் வரணும் அப்படிங்கறதை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது ஈரானுடைய கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரும் அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ரிப்போர்ட் வர்ற வரையுமே கண்டுபிடிக்கல. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இஸ்ரேல் தான் ஆள் வச்சிருக்காங்க, இஸ்ரேல் தான் ஆயுதம் அனுப்பி இருக்காங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் இந்த எல்லா உளவு வேலை பாக்குறாங்க அப்படிங்கறதே சொல்றாங்க. அதுல உறுதியா இருந்தாலும் எந்த இடத்துலயுமே இவங்களுக்கு என்ன சந்தேகம் வரலைன்னா, அந்த ஆட்களை எல்லாம் சுடும் போது போலீஸ் சுட்ட மாதிரியே என்ன பண்ணிருக்காங்க, அங்க கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு சில ஆட்கள் இறங்கி பொதுமக்களை சுட்டிருக்காங்க. அவங்க கண்ணாப்பினான்னு சுட்டிருக்காங்க, காரணம் வச்செல்லாம் சுடல. இப்ப போலீஸ் களமிறங்கி சுட்டப்ப யார சுட்டாங்கன்னா, யார் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் சுட்டிருக்காங்க. ஆனா இவங்க யார சுட்டிருக்காங்கன்னா, இஸ்ரேலுடைய மொசாட்டுடைய உளவாளிகள் அவங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை சுட்டிருக்காங்க. அப்ப நல்லாவே தெரியுது இறந்து போனவங்களுடைய பெரும்பாலான பேர் யாரா இருக்காங்கன்னா பொதுமக்களா இருக்காங்க. அவங்க சுடப்பட்டது இஸ்ரேலுடைய ஆயுதத்தை கொண்டுதான். அதுல இருக்கக்கூடிய புல்லட் நம்மளுக்கு கிடையாது. உள்நாட்டு கலவரத்தை கொண்டு வரதுக்காகத்தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிய வந்திருக்குது. இதை ரிப்போர்ட்டாவே வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஈரானு கையோட ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு போர் ஆரம்பிக்கிறப்ப ஒரு தலைவர் பேசுவாரு, முடியறப்ப ஒரு தலைவர் பேசுவாரு. அதேதான் இப்ப கோமினி அவர்கள் ஆரம்பிக்கும் போது பேசினாரு. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு பிறகு பேசுறாரு. அவர் பேசுறாருனாவே பெரிய அளவுல அந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொது சொத்தை சேதப்படுத்தணும், பொதுமக்களுக்கு நடுவுல பிரச்சனைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், முக்கியமா உள்நாட்டு பிரச்சனை வரணும், உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு போர் வரணும்னு சொல்லிட்டுதான் இதை என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. ஆனா அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை அவங்களை எதிர்த்து எங்களுடைய கவர்மெண்ட் போர் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோமேனி சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா உள்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆறுதல் தர்றதுக்காகவும் அவர்களை நம்ப வைக்கிறதுக்காகவுமே சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, போராட்டத்தை நிறுத்திடாதீங்க, தொடர்ச்சியா செய்யுங்க, இதுதான் சரியான நேரம், உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய உரிமையை மீட்டெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறாங்க ஒரு பக்கம் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி. அதுக்குதான் ஈரான் சொல்றாங்க, இப்படி எல்லாம் செய்ய வச்சு உள்நாட்டு போரையும் உள்நாட்டு கலவரத்தையும் அவங்க கொண்டு வர திட்டமிடலாம். ஆனா அதை நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா அவங்க எங்க பொதுமக்கள், நாங்களே பொதுமக்கள் மேல போர் செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் பொதுமக்கள் தான் என்ன ஆவாங்க, செத்து மடிவாங்க, எங்களுக்கு தான் இழப்பு. நாங்க ஒன்று சேர்ந்து உங்களை என்ன பண்ணுவோம், எதிர்ப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கோமேனி அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க கவர்மெண்ட் எவ்வளவு சப்போர்ட்டா இருப்போம், இது வெளிநாட்டுடைய சதிதான், இறந்தவங்க கூட பலரும் வெளிநாட்டவர்களால் தான் இறந்திருக்காங்க, இங்க எல்லாமே உள்ள நடந்தது மொசாட்டுடைய வேலைதான் அப்படிங்கறதை விளக்கி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க இதை சொல்லிட்டு இருக்கும்போது மறுபக்கம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அடுத்து காசா விஷயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம கடந்த வீடியோல கூட சொல்லியிருப்போம், காசாவுடைய போராளிகள் சொல்லிட்டாங்க 2ஆம் கட்டம் போர் நிறுத்தம் வர்றது இருக்கட்டும், முதல் கட்டத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2ஆம் கட்டம் ஆரம்பிச்சிருச்சு, நாங்க சொல்றதை செஞ்சு கொடுங்க, நீங்க அதை விட்டு போட்டு முதல் கட்டத்திலேயே நாங்க குறை வச்சோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2ஆம் கட்டத்தை உங்கள்கிட்ட சம்மதம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம், நாங்க பாட்டு இறங்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், செய்ய ஆரம்பிச்சிருவோம், நீங்க ஒத்துக்கிட்டா நீங்க செய்யுங்க, இல்லாட்டினா நாங்களே இறங்கி என்ன பண்ண போறோம், அமல்படுத்த போறோம்னு சொல்லிட்டு இந்த தடவை ட்ரம்ப் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. முதல் கட்டத்திலேயே அங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அங்கிருந்த தாக்கப்பட்ட பில்டிங்ஸ் இடிஞ்சு விழுந்து
மறுபடியும் இறந்திருக்காங்க. இந்த 2 மாசத்துக்குள்ள 100கணக்கான மக்கள் அங்க மருத்துவம் கிடைக்காம இறந்திருக்காங்க. குளூர்ல ஒரு குழந்தை இன்னைக்கு குளிர் தாங்க முடியாம இறந்திருக்காங்க. ஏன்னா வீடு இல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா தங்குமிடம் இல்ல, மருந்து இல்ல, சாப்பாடு இல்ல, இந்த அளவுக்கு தான் அங்க நிலைமை இருந்துட்டு இருக்கு. அதுதான் காசாவுடைய போராளிகள் சொல்றாங்க. முதல் கட்டமே இங்க ஒழுங்கீனமா தான் இருக்கு, இது 2வது கட்டம் வேறையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நீங்க அமல்படுத்ததான் வேணும், நாங்க சொல்றதை நீங்க கேட்டுட்டு ஓன்னு சொல்லுங்க, இல்லாட்டினா அதை தான் நாங்க செய்ய போறோம் உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன கையோட கண்டிப்பா வந்து அங்க போராளிகளே இருக்கக்கூடாது, அவங்கள வந்து மொத்தமா கலைப்போம், ஆயுதமே இருக்கக்கூடாது, மொத்தமா சரணடை வைப்போம், அதுக்கப்புறம் வந்து பங்கரே இருக்கக்கூடாது, மொத்தமா அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பேச்சுவார்த்தை முடியும் போது, அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை பேசிதானே வந்து நிறுத்திருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த வீரவசனம் பேசினாரான்னு கேட்டா கிடையாது. அப்ப வேற மாதிரி பேசினாரு. பங்கர் பக்கம் நாங்க எட்டி பார்க்க மாட்டோம், உங்களை எல்லாம் வந்து நாங்க ஆயுதத்தை கீழே போட சொல்ல மாட்டோம், உங்களுடைய குரூப்பை நாங்க கலைக்க மாட்டோம், இப்படி எல்லாம் பேசி போட்டு இப்ப 2ஆம் கட்டம் வரும்போது இதை 3ஐயும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. சொன்னது மட்டும் கிடையாம இப்ப நாங்க பீஸ் கவுன்சிலுக்குன்னு சொல்லிட்டு ஆளை நியமிச்சிட்டோம். ஒரு 13 பேர் கொண்ட ஒரு குழு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தலைவர்னு சொல்லிட்டு நாங்க நியமிச்சிருக்கோங்கிறாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. யாரா அவங்கன்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 14 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஆட்கள் தான் சொல்லணும். அதுலயும் வந்து நிக்கோல் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் நெத்தனியாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரு வந்து காசாவுடைய பீஸ் கவுன்சிலுக்கு தலைவராமா. என்ன அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதை ஏத்துதான் ஆகணும்னு வேற ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு மிரட்டல விடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு கீழே தான் ஆட்சி வரும். அதாவது காசாவை வந்து பாலஸ்தீன மக்கள் தான் வந்து ஆட்சி செய்யணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்களா, அதை வந்து ஒத்துக்கிறோம். ஆனா அந்த ஆட்சி செய்பவரை இந்த 14 பேர் கொண்ட பீஸ் கவுன்சில் குழு வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பீஸ் கவுன்சில் குழு வந்து ஃபுல்லாவே நெத்தனியாவுக்கு ஃபேவரேட்டா இருந்தா, காசாவை ஆட்சி செய்யறவங்க யாரா இருப்பாங்க, அவங்க பாலஸ்தீன மக்களாக இருந்தாலும் அவங்க வெஸ்ட் பேங்க்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் மஹ்மூத் அப்பாஸுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இருக்காரு. அவர் அங்க வெஸ்ட் பேங்க்ல வந்து பதவியில இருக்காரு. அவரை தூக்கி தான் காசால வந்து ஆட்சிக்கு போடுவாங்க. மொத்தத்துல அங்க மஹ்மூத் அப்பாஸ் என்ன பண்ணாரோ அதை தான் காசாக்குள்ள இவர் பண்ண போறாரு. அதுக்கு தலைவராக ஒரு 14 பேர்த்த போட்டு அவங்க நெத்தனியாவை சேர்ந்தவங்களாகவும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய, இன்னும் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் விசுவாசியாக இருக்கக்கூடிய நபர்களை போட்டு பீஸ் கவுன்சில் ஒண்ணு வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அநியாயம் பண்ணுங்க, ஆனா இந்த அளவுக்கு பண்ணாதீங்கிற அளவுக்கு தான் வந்து என்ன பண்றாங்க, அமெரிக்கா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இதை மறுத்ததுக்கு தான் இன்னைக்கு வந்து மிரட்டுறாங்க. ஏத்துக்கோங்க, இல்லாட்டினா நாங்க செஞ்சுட்டு போவோம், உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு போர் நிறுத்தத்துக்கு உண்டான 2வது கட்டமா சம்மதம் தெரிவிச்சு சமரசமா போறதுதான் வந்து இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில முக்கியமா இருக்கும். ஆனா இவனுங்க வந்து ரவுடிசம் பண்ணி மிரட்டிட்டு இவனுங்க சொன்னதுதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காசால உங்களை செய்யணும்னு சொல்லிட்டு வற்புறுத்திட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.